எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறது கர்த்தர் இந்த நாளில் உங்கள் கண்ணீரையெல்லாம் துடைத்து இந்த நாளில் ஒரு புது பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது யோசுவா 21:44 சொல்லுகிறது, அவர்கள் சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார்கள். சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். உன்னுடைய சத்துருவை கர்த்தர் உன் கரத்திலேயே கொடுப்பார். பிரியமானவர்களே, பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிசாசினால் வருகிற செல்ல மாயமந்திர சக்திகளை ஜெயிக்க நமக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் கொடுத்திருக்கிற தெய்வம் உன்னுடைய கரத்திலே உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சத்துருவை உன் கரத்திலே அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு யுத்தத்திற்கு போகும்பொழுதும் இஸ்ரவேல் மக்களிடத்தில் கர்த்தர் சொல்லுவார், அவர்களை உன் கரத்திலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார், அவர்களை உன் கரத்திலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார், அந்த ஜடத்தை உன் கரத்திலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஏன் கொடுக்கிறார்? தமது ஜனம் எந்த சூழ்நிலையிலும் தாழ்ந்து போகாதபடிக்கு ஜெயித்து எழும்பி நிற்க வேண்டும் என்பது கர்த்தருடைய தீர்மானம். எனவே கர்த்தர் எல்லா போராட்டங்களையும் ஆளுகையையும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு கொடுத்து அதை ஆளுகை செய்யும்படி கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களை யோசிக்கலாம், கெட்ட கனவெல்லாம் வருது பிரதர், ராத்திரியில் படுக்க முடியல, யாரோ என்னை கழுத்தை பிடிச்சி நசுக்கிற மாதிரி வருது, யாரோ என்னை துரத்துவது போல வருது, ஏதோ ஒரு நெருக்கம் என்னை நெருக்கி வருது என்று சொல்லி நீங்கள் பல காரியங்களை நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? உன்னுடைய நாட்களில் அவர் சமாதானத்தை கொடுப்பார். உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பார். எந்த சத்துரு உன்னை அச்சுறுத்தினதோ அந்த சத்துருவை நீங்களே துரத்துவீர்கள். எந்த சத்துரு உங்களை கலங்கடிக்கிறதோ அதை நீங்களே துரத்துவீர்கள். எந்த சத்துரு உங்களை பயம்புறுத்தி உட்கார வைக்கிறதோ அதை நீங்களே துரத்துவீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்றைக்கு அந்த வார்த்தையின் வெளிச்சம் உங்களுடைய இருதயத்திலும் சிந்தையிலும் இறங்கி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தே இல்லை. விசுவாசத்தோடு இருங்கள். நாம் துரத்த வேண்டுமே ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 23:1 சொல்கிறது, கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். நீ துரத்த வேண்டுமே ஆனால் கர்த்தர் உனக்கு மெய்ப்பராயிருக்க வேண்டும். கர்த்தர் உன்னை நடத்த வேண்டும். நானா போய் மேற்கொள்ளுவேன், என் சுய பலத்தில் ஜெயிப்பேன், நானா போய் சண்டை போட்டு என் வாய் பலத்தினாலும் என் ஆள் பலத்தினாலும் என் பண பலத்தினாலும் சமாளிப்பேன் என்று ஓடுவீர்கள். ஆனால் நீங்கள் விழுந்து போவீர்கள், நீங்கள் தோற்று போவீர்கள். ஆனால் நீங்கள் எப்பொழுது கர்த்தரை சார்ந்து நிற்கிறீர்களோ அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் உங்களுக்கு மெய்ப்பராய் இருக்கிறபடினால் உன் சத்துருக்களை உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அந்த சத்துருக்களுக்கு மத்தியிலே ஒரு பந்தியை ஏற்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், மேன்மைப்படுத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சகல பிரயாசத்திற்கும் பிரயோஜனம் உண்டு. இந்த வார்த்தையின்படி இப்பொழுதும் கர்த்தரில் இறங்கி அற்புதம் செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். சகல தடைகளை நீக்குகிறவர், ஆச்சரியமாய் நடத்துகிறவர், கிருபையாய் இறங்கி அற்புதம் செய்வீராக. இன்றைக்கு உடைய வார்த்தை வெளிப்படட்டும். மேன்மைப்படுத்துகிற கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். தடைகளை நீக்குகிற கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், சந்தோஷம் நிறைவாய் நிரப்பட்டு மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.